பீட்டர் பேரியுடைய பிகினிங் தியரியில் உள்ள அனதர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் லெஸ்பியன் அண்டு கே கிரிட்டிசிசமுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்டு கீ பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெஸ்பியன் அண்டு கே கிரிட்டிசிசம் இது செக்ஸ் அண்டு செக்ஸுவாலிட்டியுடைய தன்மைகளை பற்றி படிக்கக்கூடியது. லெஸ்பியன் அதாவது இரண்டு ஒரே மாதிரியான பெண்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாலியல் தன்மைகள் இல்லை. கே கிரிட்டிசமில் இரண்டு ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலியல் தன்மைகளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி படிப்பது தான் லெஸ்பியன் ஆர் கே கிரிட்டிசிசம். இந்த தன்மைகள் லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசமுடைய அந்த குணாதிசயங்கள் லிட்ரேச்சரில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு லிட்ரேச்சர் படிக்கும்போது இந்த லெஸ்பியன் அண்ட் கே உடைய தன்மைகள் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பீட்டர் பேரி இந்த சாப்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இந்த லெஸ்பியன் அண்ட் கே இது ஒரு லிட்ரரி தியரி தான். இந்த லிட்ரரி தியரி 1990 ரொம்ப ஃபேமஸாக ஒரு டிசிப்ளினாக படிக்கப்பட்டு வருது. லெஸ்பியன் அண்டு கே ஸ்டடீஸ் 1993 ஒரு கோர்ஸாக என்ன பண்ணுறேன்னா படிச்சுட்டு வராங்க யூனிவர்சிட்டி காலேஜில். பிஃபோர் 1993 it was not available as separated as lesbian and gay criticism. இது ஒரு 1993க்கு முன்னாடி இது தனிப்பட்ட ஒரு கோர்ஸாக படிக்கப்பட்டு வரல. இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி அண்டர் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். நமக்கு தெரியும் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் மல்டி டிசிப்ளினரி. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த தியரியாக தான் இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் படிக்கப்பட்டு வருது. இது எனி டிபார்ட்மெண்ட் எனி டிசிப்ளின் கேன் பி இன்கார்பரேட்டட் இன்டு லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம். இது தனிப்பட்ட ஒரு கோர்ஸ் கிடையாது. இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி. எனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஷோ இன்ட்ரெஸ்ட். Any research can be done into the lesbian and gay criticism. That is why it is called multidisciplinary. இது it is not targeted into particular students or a particular researcher. So it's common to all the people who are interested in this criticism. It is compared to feminist criticism. இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமோட கம்பேர் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் கால்டு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம். பிகாஸ் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமில் எப்படி ஒரு ஃபீமேல் டார்கெட் பண்ணி ஃபீமேல் பேஸ்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் லெஸ்பியன் ஓரியன்டாகவும் கே ஓரியன்டாகவும் மட்டும்தான் அந்த ஒர்க்கு காணப்படும். இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கே அண்ட் லெஸ்பியன். ஆனால் இட் இஸ் நாட் பர்டிகுலர்லி into gay and lesbian. It is not just gay and lesbian சொல்கிறாங்க. Not all literary criticism written by women not feminist. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். What is feminist அப்படின்னா feminist is not about literary criticism which is written by women. விமனால் அதாவது பெண்களால் மட்டும் எழுதப்பட்ட ஒர்க்கு ஃபெமினிசம் கிடையாது. அதே மாதிரி not all books written by women are feminist. ஃபெமினிஸ்ட்னாலே பெண்கள் மட்டும்தான் எழுதியிருக்கணும். அது பெண்களை பற்றி தான் எழுதியிருக்கணுங்கிற அந்த ஃபெமினிஸ்ட்டு கிடையாதுன்னு பீட்டர் பேரி இந்த புக்கில் தெளிவாக சொல்கிறாரு. ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் நீட் நாட் டு பி பை விமன். ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு ஒர்க் ஒருத்தர் எழுதுறோன்னா அது பெண்களால் மட்டும்தான் எழுதணுங்கிறது கிடையாது. இட் கேன் பி ரிட்டன் பை மேன் ஆல்சோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் தான் இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். தட் இஸ் வை வி ஆர் கம்பேரிங் டு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம். ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம்னா இட் இஸ் அபவுட் டு விமன் பை விமன் நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி கே அண்ட் லெஸ்பியன் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம லெஸ்பியன் ஓரியன்டாக ஒரு உமன் இன்னொரு உமன் மேலே அட்ராக்ஷன் வருது. அது எப்படி அவங்க வாழ்க்கையில் அஃபெக்ட் பண்ணுது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறத படிக்கிறோம். லைக் தட் கே ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் இஸ் நாட் டைரக்டட் அ ஃபீமேல் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் இட் இஸ் நாட் டார்கெட்டட் இன்டு ஃபீமேல் ரிலேஷன்ஷிப். பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி நம்ம படிக்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபீமேல் டு ஃபீமேல். அதையும் பீட்டர் பேரி இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. லெஸ்பியன் அண்ட் கே ஸ்டடீஸ் டஸ் ஃபார் செக்ஸ் அண்ட் செக்ஸுவாலிட்டிஸ். எப்படி ஃபீமேல் அதாவது ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் ஸ்டடீஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் அமங் த விமன்
அந்த மாதிரி லெஸ்பியன் அண்ட் கே ஸ்டடிஸ் ஒன்லி அபவுட் செக்ஸ் அண்ட் செக்ஸ்வாலிட்டி. ஒரு பாலியல் தன்மைகளை பற்றி, பாலியல் குணாதிசயங்கள் எப்படி இரண்டு பெண்களுக்குள்ள இடையில இருக்குது, இரண்டு ஆண்களுக்குள்ள எப்படி பாலியல் ஒற்றுமைப்படுதுங்கிறத பற்றி தான் நான் படிக்கிறோம். இட் டிஃபைன்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேக்கிங் செக்ஸுவல் ஓரியன்டேஷன். பாலியல் ரீதியாக மட்டும்தான் இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் ஃபீச்சர் அமைஞ்சிருக்குது, வேற எதுவும் கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் family oriented, it is not about the academic oriented, it is only about the sex and sexuality. It has a political and social aims இருக்குது. இது ஒரு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இது ஒரு பர்பஸ் இருக்குது. By studying lesbian and gay criticism, it gives something contribution to the society, it gives contribution to the political also. So இது சொசைட்டிலையும் it makes a contribution அப்படின்னு சொல்கிறாங்க. Lesbian and gay criticism is not a single work. லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் நம்ம செப்பரேட்டாக நம்ம படிக்க முடியாது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஒர்க். ஆனால் பிஃபோர் 1993 இட் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம். பட் ஆஃப்டர் தேட் இட் இஸ் பிகம் அ செப்பரேட்டட் கோர்ஸ். ஆனால் இது சிங்கிள் ஒர்க்காக நம்ம என்ன பண்ண முடியாது, இதை நம்ம எடுத்துருக்க முடியாது. It can be compared to some other criticism like feminist criticism னு சொல்லலாம். They are difference between lesbian and gay criticism. இப்போ lesbian and gay criticism டைட்டில் எடுத்துக்கிட்டா they are different between the two. Lesbian is different and the gay is different. The meanings are different. It has fear and prejudice against homosexuality. Homosexualityக்கு அகேன்ஸ்டாக இந்த lesbian and gay criticism இருக்குது. ஸோ ஹோமோசெக்சுவாலிட்டிக்குள்ள தன்மைகளுக்கும் லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் தன்மைகளுக்கு கம்ப்ளீட்டாக வேறுபட்டு காணப்படுதுங்கிறத சொல்கிறாங்க. Anti-Women, Black Women and Feminism by Bell Hooks. First it was published in 1982. ஸோ இப்படி ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் ஆல்ரெடி பெல் ஹூக்ஸ் அப்படிங்கிற உமன் எழுதியிருக்கிறாங்க. Lesbian studies emerged in the 1980s as a kind of annexure of feminist criticism before acquiring disciplinary independence. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சுதந்திரமாக என்ன பண்ணிருக்குன்னா, இது ஒரு கோர்ஸாக வடிவமைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசம் எதனோட சார்ந்து இருந்துச்சுன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமோட சார்ந்து இருந்துச்சு. ஸோ தனியாக எடுக்கும்போது மட்டும்தான் we will understand that they have a செப்பரேட் ஒரு டெண்டன்சி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஃப்டர் 1980s it was detached from feminist criticism because it is against female and it is against male and women relationship and women and male relationship. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ lesbian and gay criticismல lesbian is about female to female relationship sexually and male to male relationship sexually. இதுதான் கான்செப்ட். ஃபெமினிஸ்ட் லிட்டரி கிரிட்டிக்கல் கிளாசிக் லைக் சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூப்பர் இவங்க எழுதின தி மேட் உமன் இந்த அட்டிக்கிற இந்த ஒர்க் கண்டென்ஸ் ஒன்லி எ சிங்கிள் ரெஃபரன்ஸ் டு லெஸ்பியனிசம். இந்த ஒர்க்கை நான் படிக்கும்போது டெஃபினட்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் லெஸ்பியனிசமை எப்படி செப்பரேட் பண்ணி அவர் அந்த கான்செப்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Then lesbian approaches separated from mainstream feminism throughout the 80s. 1980s நம்ம பார்க்கும்போது இந்த லெஸ்பியன் அப்ரோச் கம்ப்ளீட்டாக ஃபெமினிசமுடைய கான்செப்டில் இருந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆனதை தனியாக ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வரப்பட்டது. But only in the 90s does lesbian criticism also reject the essentialism which had, so to speak, been inherited from feminism. ஆனால் 90s இருந்து நம்ம இந்த லெஸ்பியன் கிரிட்டிசம் ரிஜெக்ட் தி எசென்சியலிசம் அப்படின்னா அதாவது ஃபெமினிசம்குள்ளே மட்டும்தான் இந்த இதை பேசப்பட்டு வருது, ஃபெமினிசமுடைய மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லெஸ்பியனை நம்ம என்ன பண்ண முடியும்னா கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுங்கிற அந்த எசென்சியலிசம் இருந்துச்சு. ஆனால் 90ஸ்க்கு அப்புறம் இந்த எசென்சியலிசம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணி இது தனியாக ஒரு கோர்ஸாக படிக்கப்பட்டு வருது. இது தன்மைகள் ஒரு விமன் இன்னொரு விமன் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியுங்கிறத கான்செப்டை எடுத்து விட்டாங்க வெளியே. இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே லைக் ஆட்ரின் ரிச் எழுதின லெஸ்பியன் கண்டினியூம் அப்படிங்கிற ஒர்க்கில் இது எசென்சியலிசத்தை எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ் கலெக்டட் இன் ஹர் பிளட் அண்ட் பொயட்ரி.
அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி இந்த மாதிரியான விதவிதமான பல்வேறு காலங்களில் எழுதப்பட்டு லெஸ்பியனுக்கு கே அண்ட் கிரிட்டிசம் வந்து எலாபரேட் பண்ணி எழுதப்பட்டதை வந்து இந்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து லெஸ்பியன் அண்ட் கே கிரிட்டிசமுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டன் பை பீட்டர் பேரி இந்த புக் கால்டு பிகினிங் தியரியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.